ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள். குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம். சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஆர் ராதாகிருஷ்ணனின் 1975 எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம் புத்தகம். இந்திய வரலாற்றின் கருப்பு பக்கம் என கூறப்படும் நெருக்கடி நிலையை முழுமையாக பதிவு செய்யும் அரசியல் ரிப்போர்ட். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். இப்போ எம்சிடில ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறதாக கேள்விப்பட்டோம் சார். டெல்லி முனிசிபல் கார்பரேஷன்ல அங்க வந்து பாஜக மேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? இருக்கு வாய்ப்பு. எலெக்ஷன் முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க சிஎம் ஃபேஸ் இல்லாம பாஜக போறது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம நூபுர் சர்மாக்கு டிக்கெட் கொடுத்துருக்கணும் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது குறித்து உங்களுக்கு அரசியல் தெரியாம சும்மா வந்துட்டு ஏதோ ட்விட்டர்ல வந்து போட வேண்டியது கீபோர்டு வாரியரா. ஏன்னா சிஎம் ஃபேஸ் வந்து கொண்டு வந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை தான் அட்டாக் பண்ணிருப்பாரு. நூபுர் சர்மாவை கொண்டு வந்திருந்தா இந்துத்துவ பத்தி பேசியிருப்பாரு. ஸ்மிருதி இரானி பத்தி கொண்டு வந்திருந்தா வந்து அவுட் சைடர்னு பேசியிருப்பாரு. எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் வந்து கருத்து கணிப்புக்காக வந்திருக்கேன். நீ யாருக்கு ஓட்டு போடுறான்னு சொல்லு. நான் பாஜக ஓட்டு போடுன்னு கேக்குறேன்னா இல்ல மோடி ஓட்டு போடுன்னு கேக்குறேன்னா ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு வெனம் பாய்சன் விஷத்தை கக்கிருக்காங்க இந்த டிராவிடியன் மீடியா. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு 37-40 லட்சம் ஓட்டு வச்சிருப்பாரு. இந்த 40 லட்சம் ஓட்டுங்கிறது 1 கோடியை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எஸ், என்கிட்டயே நிறைய பேர் இந்த தேர்தல் மோடிக்கான தேர்தல், அதற்காக நாங்க போடுறோம் 2026 அப்ப பார்த்துப்போம் அப்படின்னா. சில பேர் வந்து 2026 ரெட்டையில ஒரு சூரியன், அப்ப நாங்க ரெட்டையில போடுவோம்னு சொன்னாங்க. பேசு தமிழா பேசுகிறவர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு டெல்லி எக்ஸிட் போல்ஸ் சரியாக கொடுத்து டெல்லி எலெக்ஷனை சரிவர கணித்த ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். இந்த டெல்லி எலெக்ஷன் இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். உங்களுடைய எக்ஸிட் போல்ஸ் பார்க்க முடிஞ்சது. முதற்கட்டமாக எப்போது இது பாஜக தான் வெல்லும் என்று உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எந்த ஒரு இடத்துல கிடைச்சது சார்? நம்ம வந்து நவம்பர் 23 ரிசல்ட் வந்தது இல்லையா உங்களுக்கு மகாராஷ்டிரா, அப்ப இருந்து டெல்லியில இருந்தாங்க. ஜனவரி ஒரு 10ஆம் தேதி அன்னைக்கு டைம்ஸ் நோல வந்து ஒரு 3 சினாரியோ போட்டு நாங்க வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணோம். அது ப்ரெடிக்ஷன் கிடையாது, சினாரியோ பேஸ்ட் அனாலிசிஸ். அந்த சினாரியோ பேஸ்ட் அனாலிசிஸ்ல 55% மகளிர் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போட்டா ஆம் ஆத்மி பார்ட்டி 60 சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்க, 55-60 சீட்டு கிட்ட ஜெயிப்பாங்க அப்படின்னும். சினாரியோ 2ல பிஜேபியும் இலவசம்னு சொல்லக்கூடிய அந்த சமூக நல திட்டங்களை மகளிருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா கான்டெஸ்ட் க்ளோஸா வரணும். அதே மாதிரி அந்த சமூக நல திட்டங்கள்னு பார்க்கும்போது நம்ம நினைச்சது வந்து 1500 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் தான் கொடுப்பாங்க மகளிருக்கு அப்படின்னு தான் பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு 3வது சினாரியோ வந்து காங்கிரஸ் 7.5% வாக்குகளை பெற்று, அதே மாதிரி வந்து பிஜேபியும் இந்த வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா அப்போ வந்து பிஜேபி வந்து கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி 40 சீட் கிட்ட டச் பண்ணும் அப்படின்னு சொன்னோம். சொல்லிட்டு 2ஆம் கட்ட ப்ரீ போல் ஒப்பீனியன் போல் கண்டக்ட் பண்ணும்போது 25ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 26 கோலாகலாஸ் டிவில வந்து அப்போ வந்து மகளிருக்கான திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன் வந்து ஒரு 25% வாக்காளர்கள் வந்து ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நாங்க ஓட்டு போட போறது இல்லைன்னு தெளிவா இருக்காங்க. ஆனா அவங்க எந்த பக்கம் ஓட்டு போட போறாங்கன்னு ஒன்னும் முடிவு பண்ணல. அவங்க வந்து அன்டிசைடட் ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கோவா எலெக்ஷன், இது கோவா எலெக்ஷன்னா உங்களுக்கு 10% கிட்ட வந்து உங்களுக்கு வந்து வாக்கு குறையும். நார்மலா ஆங்கர் எலெக்ஷன்ல ஒரு 10% குறையும் உங்க வாக்குகள். சோ அப்படிங்கிற பட்சத்துல மோஸ்ட் ப்ராபப்ளி பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு முடிச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் டெல்லி. அதற்கு பிறகு பட்ஜெட்ல திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து அந்த 12 லட்சம் வரைக்கும், ஏன்னா மிடில் கிளாஸ் வந்து ஒரு 50-67%, அது கரெக்டா நம்மளால வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அவ்வளவு பேர் வந்து மிடில் கிளாஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியில மட்டும் ஏன்னா டெல்லியை பொறுத்த மட்டும் என்னன்னா வந்து மகளிர் வாக்குகள்
ஆண்கள் வாக்குகளை விட ஒரு 12 லட்சம் கம்மி. ஏன்னா ஆண்கள் வாக்குகள் தான் அதிகம், 53%, 47%. இந்த டெமோகிராஃபிலும் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நிறைய செஃபாலஜிஸ்ட் கன்சிடர் பண்றது இல்ல. சோ பாயிண்ட் நம்பர் 1 அது. பாயிண்ட் நம்பர் 2, இந்த ஜுகி ஜோப்ரின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்லம் மாதிரியான ஏரியால இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 15 லட்சம் தான். அது 10% ஆஃப் த ஓட்டர்ஸ் தான். சோ அதை வந்து ஓவர் எஸ்டிமேட் பண்ணி தான் உங்களுக்கு ஆப் இப்போதும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. ஆப் வந்து அந்த மாதிரி வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமே மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் தான். ஏன்னா உங்களுக்கு முஸ்லிம் அண்ட் ஜுகி ஜோப்ரி கிளஸ்டர்ஸ் அது ரெண்டு மட்டுமே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியை வெற்றிக்கு தள்ளாது. மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸும் புஷ் பண்ணாதான் நடக்கும். அதுதான் நடந்திருக்கு 2015, 2020 அதான் நடந்திருக்கு. அதனால இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணோம்னா, யூனியன் பட்ஜெட் வந்த உடனே அடுத்த நாளே நான் போட்டேன் 45 கன்ஃபார்ம், another 15ல கான்டெஸ்ட் இருக்குன்னு போட்டேன். சோ என்ன பொறுத்த மட்டும் வந்து பட்ஜெட் ரிலீஸ் பண்ண அப்புறம் கண்டிப்பாக பிஜேபி ஜெயிக்குங்கிற நிலைமைக்கு வந்தது. ஆனா என்ன பொறுத்த மட்டும் 21ஆம் தேதி ஒப்பீனியன் போல்லயே வந்து ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்து நான் கரெக்டா சொன்னேன் உங்களுக்கு. 21 அன்னைக்கு நான் வந்து ஒரு இன்டர்னல் சர்வே தான், இது வந்து வெரி இன்டர்னல் சர்வே தான். இது வந்து யாருக்கும் நம்ம வந்து பப்ளிக்கா வந்து இது வந்து நம்ம வந்து யாருக்கும் வந்து இது பண்ணல. சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு இப்ப ஃபார்வர்ட் கூட பண்ணிருக்கேன். நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சார். நான் உங்களுக்கு இப்ப ஃபார்வர்ட் பண்றேன் அத. யா சோ ஜனவரி 21 வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாய்ப்பு உண்மையிலேயே நடக்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருந்தது. சோ இந்த சூழ்நிலை தான் போயிட்டு இருந்தது உங்களுக்கு. ஏதாவது இதுதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நான் உங்களுக்கு ஜனவரி 21 காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. பட் இது வந்து கம்ஃபர்டபுளா சொல்ல முடியாது. இது பாத்தீங்கன்னா க்ளோஸ். நான் உங்களுக்கு 21ஆம் தேதிக்கு நான் அமைச்சது வந்து பிஜேபி 33-41, ஆப் 29-37. சோ அந்த நிலைமை தான் இருந்தது. சோ இது வந்து அப்படியே கிறிஸ்டலைஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் க்ளோசர் டு பட்ஜெட் டே தான். பட்ஜெட் டேக்கு அப்புறம் தான். சோ பட்ஜெட் டேக்கு அப்புறம் தான் நம்ம கிளியர் கட்டா ட்ரெண்ட் வந்தது. சோ இதுதான் நீங்க கொடுத்த டேட்டா 21 அன்னைக்கு. 33-41, 29-37. இது வந்து பட்ஜெட். சோ யார் வேணா ஜெயிச்சிருக்கலாம். அங்க அசெம்பிளி எவ்வளவு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ பட்ஜெட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கேட்டலிஸ்ட் ரோல் பிளே பண்ணிருக்கு என்றும் புரிஞ்சுக்கலாம். மக்களுக்கு ஒரு இஷ்யூ, எலெக்ஷன் இஷ்யூவா நிறைய இஷ்யூ இருந்தது சார். இந்த தடவை பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சிவிக் இஷ்யூஸ். டெல்லியை வந்து நாங்க சிங்கப்பூரா மாத்துவேன், லண்டனா மாத்துவேன் என்று சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய இஷ்யூ மக்கள்கிட்ட என்ன இஷ்யூ பெரிதளவு பேசப்படுச்சு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர். நம்பர் 2 வந்து குப்பை. நம்பர் 3 வந்து சானிடேஷன். நம்பர் 4 வந்து உங்களுக்கு ரோட் கண்டிஷன்ஸ். இதெல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணாத காரணம் நான் தான் சொன்னேன். நான் வந்து ஆன் ரெக்கார்டே சொல்லியிருக்கேன். நான் அதாவது ஆக்சஸ் மை இந்தியா ரிலீஸ் பண்ணும்போது, போல் ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஷோல நான் சொல்லவே சொன்னேன், இவர் வந்து பாரிஸ், லண்டன், வாஷிங்டனா மாத்திரன்னு அவரு சொமாலியா தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் பண்ணாம இவர் ஷீஷ் மஹால் கரப்ஷன்ல இன்வால்வ் ஆனது டாப் அப். ரொம்ப பேசும் பொருளா இருந்தது ஷீஷ் மஹால் மீடியால. ஓகே, ஷீஷ் மஹாலும் கரப்ஷனும் ரொம்ப பேசு பொருளாச்சு. அது பிளஸ் இந்த சிவிக் இஷ்யூஸ், இதெல்லாம் பிளஸ் பிஜேபியோட வாக்குறுதிகள் பிளஸ் யூனியன் பட்ஜெட், இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு, உங்களுக்கு வந்து பெரிய கேப் உண்டாகிடுச்சு. ஏன்னா 48-22ங்கிறது பெரிய கேப். நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் தான் போயிட்டு இருக்கோம். நம்ம அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் நம்ம பாக்குறோம். அது பார்க்கும்போது இட் பிகேம் a big gap. சார் எப்பவுமே செஃபாலஜிஸ்ட் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஓட் ஷேர்ல இருந்து நம்ம சீட்ஸா கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு முறையும் நிறைய எலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம், ரொம்ப க்ளோஸான எலெக்ஷன்ஸ். ஹிமாச்சல் பிரதேஷ்லாம் 0.09% வந்து நிறைய சீட் 25-40 என்று போச்சு. தமிழகத்துல 2016 1% கீழே தான் வாக்கு வித்தியாசம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்று. எந்த ஒரு நிலையில ஓட் ஷேருக்கும் சீட் ஷேருக்கும் உங்களுடைய கன்வர்ஷன் எப்படி சார் இருக்கும்? எந்த பேசிஸ்ல இருந்து ஃபார்முலா பேசிஸ்? டெல்லி இது வந்து உங்களுக்கு வந்து ஓட் ஷேர் டு சீட் ஷேர் கன்வர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் பால் கேம் ஆல்டுகெதர். ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஓகே, எங்கிட்ட நிறைய பேர் கேட்கறது வந்து உங்க சர்வே மெத்தடாலஜி வந்து டெல்லியில டிஃபரெண்டா பண்ணீங்களா அப்படின்னா, இல்ல, எல்லாமே சேம் தான்.
நாங்க எந்த மாதிரியான சர்வே கண்டக்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் கண்டக்ட் பண்றோம். 2019 இருந்து 2021 தமிழ்நாடா இருக்கட்டும், 2023 சத்தீஸ்கர் மத்திய பிரதேசா இருக்கட்டும், 2024 லோக்சபாவா இருக்கட்டும், 2024 மகாராஷ்டிராவா இருக்கட்டும், 2025 டெல்லியா இருக்கட்டும், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய யூனிக்னஸ் என்னன்னா டெமோகிராஃபி. நீங்க டெமோகிராஃபியை எடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜெண்டர், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெமோகிராஃபின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்? ஜாட் ஓட்டர்ஸ், குஜர் ஓட்டர்ஸ், ஜுக்ரி ஜோப்லி ஓட்டர்ஸ், தலித் ஓட்டர். தலித்லயே கேட்டகரி, தலித்த மட்டும் ஜாதவ், பால்மீகி அண்ட் அதர்ஸ். சோ சீட் பை சீட் மாறும். இது வந்து சீட் பை சீட் ஆக்சுவலா ரொம்ப கஷ்டம் கிடையாது. டெல்லி உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா கஷ்டம். ஏன்னா 288 இடங்கள், 288 இடங்கள்ல நானே பல முறை சொன்னேன். மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு போது எக்ஸிட் போல் கொடுத்துட்டு நான் சொன்னேன், நான் கொடுத்திருக்கிறது எப்படின்னா எல்லா பிஜேபி கன்ஃபர்ம்டு சீட்ஸ் மட்டும் தான் பிஜேபி கொடுத்திருக்கேன். பிஜேபி எட்ஜ் இருக்கக்கூடிய சீட் அனைத்தையுமே நான் வந்து மகா விகாஸ் அகாதி தான் கொடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு சீட் பை சீட் உங்களுக்கு வந்து அனாலிசிஸ் பண்ணா கூட உங்களுக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. ஆனா டெல்லியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இருக்கிறது 70 சீட். அந்த 70 சீட்டோட டெமோகிராஃபி உங்களுக்கு தெரியும். ஷெட்யூல்டு காஸ்ட் எவ்வளவு இருக்காங்க, முஸ்லிம்ஸ் எவ்வளவு இருக்காங்க, அந்த ஷெட்யூல்டு காஸ்ட்லயே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு இடத்துல வந்து ஜாதவ் டாமினேட்டட், எந்த இடத்துல வந்து பால்மீகி டாமினேட்டட், எந்த இடத்துல பஞ்சாபி பெல்ட், எந்த இடத்துல சிக் பெல்ட், எந்த இடத்துல ஜாட் பெல்ட், எந்த இடத்துல அவுட்டர் டெல்லி, எந்த இடத்துல பூர்வாஞ்சல் பெல்ட்னு. சோ அதை வச்சு நம்மளால வந்து சீட் கால்குலேஷன் பண்ண முடியுது. உங்களுக்கு வந்து ஒரு தம்ப் ரூல் இருக்கு. 55% மேல ஒரு கட்சி ஒரு இடத்துல வாங்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. சோ அந்த தம்ப் ரூலை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா டெல்லியில பிஜேபியால ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஆனா அந்த தம்ப் ரூலுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. உங்களுக்கு 10-15% ஸ்விங் பல இடங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில 10% ஸ்விங் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு 38-40 சீட் ஜெயிப்பீங்க. 15% வரைக்கும் ஸ்விங் போலாம் அப்படிங்கறதுனாலதான் இப்ப இந்த நிலைமையில வந்து நிக்குது. So it is a very obvious case of a swing election. இப்ப ஆங்கர் எலெக்ஷனை பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெலுங்கானால 10%க்கு மேல ஸ்விங் ஆச்சு. உங்களுக்கு 10% கிட்ட ஆந்திர பிரதேஷ்ல ஸ்விங் ஆச்சு. 13% இன் ஃபேவர் ஆஃப் பிஜேபி சத்தீஸ்கர்ல ஆச்சு. 13% எகெயின்ஸ்ட் ஜேஜேபி உங்களுக்கு வந்து ஹரியானால ஆச்சு. சோ உங்களுக்கு ஆங்கர் எலெக்ஷன்ங்கிற போது 10% அப்ளிகபிள். ஓவரால் ஸ்விங் 10%, இண்டிவிஜுவல் சீட் ஸ்விங்ஸ் பல இடங்கள்ல நடக்கலாம். சோ அந்த கால்குலேஷன் படி தான் நம்ம டிவைஸ் பண்ணி அந்த சீட் ஷேர் டு ஓட் ஷேர் கன்வர்ஷன் பண்ணோம். ஏன்னா இப்ப இன்னொரு தம்புனா 18% வாங்கினீங்கன்னா ஒரு சீட் ஜெயிக்கலாம். 2024 லோக்சபா எலெக்ஷன்ல வந்து நம்ம நினைச்சது வந்து என்னன்னா 18% கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி என்டிஏ 18% வாங்கினா ஒரு சீட் ஜெயிக்கலாம், 20% வாங்கினா 2 சீட் ஜெயிக்கலாம். அந்த மாதிரியான கால்குலேஷன், அதெல்லாம் வேற கால்குலேஷன். பட் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு மாதிரியான கால்குலேஷன் மாறும். டெல்லியில சீட் ஷேர், ஓட் ஷேர் டு சீட் ஷேர்ங்கிற கன்வர்ஷன் நீங்க உங்களுடைய ட்ரெடிஷனல் தம்ப் ரூல் அப்ளிகேஷன்லாம் தேவையில்லை. சீட் பை சீட் போங்க. சீட் பை சீட் போகும்போது வேற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படிதான் நாங்க கன்வெர்ட். இப்போ எம்சிடில ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறதாக கேள்விப்பட்டோம் சார், டெல்லி முனிசிபல் கார்பரேஷன்ல. அங்க வந்து பாஜக மேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்க நினைக்கிறீங்க? இருக்கு வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்போட மெம்பர்ஸே பல பேர் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபி பக்கம் ஓட்டு போடலாம். ஸோ எம்சிடி வந்து டெல்லி எம்சிடி வந்து பாஜக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இந்த தருணத்துல பாஜக டெல்லியில் ஆட்சி அமைச்சாச்சு. டெல்லியில இன்னுமே ஆம் ஆத்மி விட்டுட்டு போன அந்த தடம் என்பது மாறவில்லை. அப்படிங்கிறப்போ பாஜக இந்த இடத்துல மக்களுடைய நம்பிக்கையை தொடர்ந்து பெறுவதற்காக போர்க்கால அடிப்படையில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசாங்க ரீதியாக சிவிக் இஷ்யூஸா இல்ல வேற ஏதாவது இஷ்யூஸா? ஃபர்ஸ்ட் சிவிக் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் நீங்க சிவிக் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க யமுனாங்கிறது வந்து 1 வருஷம் 2 வருஷம் நடக்காது, 5 வருஷம் ஆகும். 2 வருஷத்தை நீங்க வந்து ஒரு கிளீன் பண்ணிடலாம். 5 வருஷம் ஆகும். உங்களுக்கு வாட்டர் ஃப்ரண்ட்லாம் கிரியேட் பண்றதுக்கு 5 வருஷம் ஆகும். பட் இமீடியட்டா பண்ண வேண்டியது குப்பையை எடுக்கிறதுக்கு ஏற்பாடுகள், சுத்த பானி வரத்துக்கு, சுத்த தண்ணி வரத்துக்கு ஏற்பாடுகள், அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி பில் கண்ட்ரோல்ல கொண்டு வருது, இதெல்லாம் முதல்ல பண்ணணும். அப்புறம் இது பண்ணாலே நீங்க உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வந்து குப்பையும் உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனைகளும் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பொல்யூஷன், இப்ப கேஸ் சேம்பரா இருக்கு, அது கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எடுக்கணும். ஆனா ரொம்ப
வெரி பிக் டாஸ்க் அஹெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிஜேபி. அவ்வளவு ஈஸி கிடையாது. எலெக்ஷன் முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க சிஎம் ஃபேஸ் இல்லாம பாஜக போறது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம நூபுர் சர்மாக்கு டிக்கெட் கொடுத்துருக்கணும் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இது குறித்து உங்களுக்கு அரசியல் தெரியாம சும்மா வந்துட்டு ஏதோ ட்விட்டர்ல வந்து போட வேண்டியது கீபோர்டு வாரியரா. நூபுர் சர்மா எல்லாம் கொடுக்க கூடாது முதலே சொன்னோம். நூபுர் சர்மா கொடுக்க கூடாது, ஸ்மிருதி இரானி கொடுக்க கூடாது, ஓகே சிஎம் ஃபேஸ் தேவையில்லை, இதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கும். ஏன்னா சிஎம் ஃபேஸ் ஒன்று கொண்டு வந்தா அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை தான் அட்டாக் பண்ணிருப்பாரு. நூபுர் சர்மாவை கொண்டு வந்திருந்தா இந்துத்துவ பத்தி பேசியிருப்பாரு. ஸ்மிருதி இரானி பத்தி கொண்டு வந்திருந்தா வந்து அவுட் சைடர்னு பேசியிருப்பாரு. எதுவுமே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் பட்டேங்கே கட்டேங்கே எலெக்ஷன் கிடையாது. இந்த எலெக்ஷன் இந்துத்துவ எலெக்ஷன் கிடையாது. இந்த எலெக்ஷன் வக்ஃப் போர்டு எலெக்ஷன் கிடையாது. இந்த எலெக்ஷன் பங்களாதேஷி ரோஹிங்கியா கிடையாது. இந்த எலெக்ஷன் டெல்லியை பற்றியது. டெல்லியை பத்தி மட்டும் பேசுங்க. டெல்லியில என்ன பிரச்சனைகள், அதை எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்னு பேசுங்க. அது தவிர எதுவுமே பேசாதீங்க. இதுதான் நம்ம சொல்லிட்டு இருந்தது தொடர்ந்து. உங்களை பொறுத்த வரைக்கும் சார் அரவிந்த் கெஜ்ரிவால் உடனுக்குடன் உங்க மைண்டுக்கு வர்றது என்ன வார்த்தை? ஏன்னா மற்றவர்களுக்கு ஓகே, நீங்க அங்க களத்துல போய் பாத்துருக்கீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணீங்க. வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் தி மொமெண்ட் யூ ஹியர் தி வேர்ட் அரவிந்த் கெஜ்ரிவால்? கோ படத்தினுடைய அந்த சிஎம் ஒருவர்ல, கோ படம் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். மக்களை வரக்கூடிய அந்த சிஎம் தான், அந்த சிறகுகளுடைய கட்சியினுடைய தலைவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால். எஸ் சார். ஆனா பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக தன்னைத்தானே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாரு. இந்தியாவே நம்பிக்கை நட்சத்திரமா நீங்க வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பில்டப் பண்றதால தான் தோக்குறீங்க. நீங்க எக்ஸ்பெக்டேஷனை கம்மியா வைங்க. நீங்க தான் சொன்ன, நான் டெல்லி வாஷிங்டன் ஆக்குறேன், பாரிஸ் ஆக்குறேன், லண்டன் ஆக்குறேன், சிங்கப்பூர் ஆக்குறேன். டெல்லியா உடியா? நீ டெல்லியை வந்து என்ன பண்ணிட்ட? நீ சொமாலியா வாங்கிட்ட. அங்கேருந்து மீண்டு கொண்டு வரணும். அதுவே பெரிய விஷயம். சோ இந்த ஓவர் பில்டப் தான் ஆகாது. இதுதான் கஷ்டம். இந்த தமிழ் ஓட்டர்ஸ் பத்தி நீங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க சார். நிறைய பேர் ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கிறதாக நீங்க போட்டிருந்தீங்க. என்ன காரணம் சார்? அவங்க என்ன காரணம் சொல்றாங்க சார்? அதாவது இங்க இருக்கிற ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிராவிடியன் ஈகோ சிஸ்டம், அந்த ஈகோ சிஸ்டம் வந்து எர்த்து இல்ல. எந்த பிளானட்ல எவனோ ஒருத்தர் தமிழ் இருந்தா கூட அவனும் கூட வந்து மோடியை பத்தி அசிங்கமா பேசுறதுக்கு கத்து கொடுத்துட்டான். கேட்கிறானுங்க, மோடி ஏழைகளுக்காக ஒண்ணு நல்லது பண்ணாரா கேளுங்க, சொல்லுங்க. நான் பாஜக ஆள் கிடையாதுப்பா, நான் பாஜக வரல, ஓகே, நான் வந்து கருத்து கணிப்புக்காக வந்திருக்கேன். நீ யாருக்கு ஓட்டு போடுறான்னு சொல்லு. நான் பாஜக ஓட்டு போடுன்னு கேட்கறேனா இல்ல மோடி ஓட்டு போடுன்னு கேட்கறேனா? ஓகே, ஏன்னா அந்த அளவுக்கு வெனம், பாய்சன், விஷத்தை கக்கிருக்காங்க இந்த டிராவிடியன் மீடியா. அதனுடைய எஃபெக்டும் உங்களுக்கு வந்து டெல்லி வரைக்கும் தெரியுது. அவங்க ரொம்ப ஃப்ரீ பீஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நினைக்கிறீங்களா? இன்னுமே இங்க கொடுக்குறாங்க 2500 ரூபாய். அவர் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னா 2500 ரூபாய் கொடுக்குறேன்றாருல. ஓகே, அது அந்த ஒரு வெறுப்பு அரசியலை கொண்டு வந்துட்டாங்க. அந்த வெறுப்பு அரசியலை வந்து கொண்டு வந்திருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிராவிடியன் எலிமெண்ட்ஸ் தான். இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மியுடைய எதிர்காலம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது எந்த ஒரு அரசியல் தலைவர்களுடைய எதிர்காலமும் நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. இப்ப 2000 பஞ்சாப்ல போய் முதல்வர் ஆக போறாரு அரவிந்த் கெஜ்ரிவால். அதெல்லாம் 1991 அப்புறம் திமுக இனிமே வரவே வராது, 1996 அப்புறம் இனிமே அதிமுக வரவே வராது, அப்படிலாம் பலரும் எழுதியிருக்காங்க. ஓகே, அப்படிலாம் நடக்கல. அப்படிலாம் நடந்தா சரித்திரமே கிடையாது. சோ எவ்ரி பொலிட்டிக்கல் லீடருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கிறது தான் இருக்கு. 2019 அப்புறம் சந்திரபாபு நாயுடு வரவே மாட்டாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. 2024 வந்தாரு. அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டாரு. சோ எந்த ஒரு அரசியல் தலைவருடைய ஒபிச்சுரியும் யாரும் எழுத முடியாது. எல்லாரும் they will find their way to somehow or other come back. ஒவ்வொரு செஃபாலஜிஸ்டுக்கும் ஒவ்வொரு பயஸ் இருக்கும். லைக் அவங்க வந்து ஒரு கட்சி ஆதரிப்பாங்க, மனசுக்குள்ள ஓட்டாவது போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பயஸை ஒதுக்கி வச்சுட்டு சார்பு இல்லாமல் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவது என்பது எப்படி சொல்றது? நீங்க வந்து நான் வந்து வெரி கிளியர், மக்கள் கிட்ட நான் பேசும் பொழுது நான் பாஜக ஆதரவாளர் கிடையாது. மக்கள் என்ன அவங்க மனசுல என்ன பிரதிபலிக்கிறதோ அதை தான் நான் எடுத்துப்பேன். அதை நான் அப்படியே கூட வீடியோ கூட போடுவேன். இதை நான் தமிழ்நாட்டிலையும் பல இடங்கள்ல பண்ணிருக்கேன். நான் தினமலருக்கு பண்ண ஒப்பீனியன் போல வீடியோஸ பிஜேபி காரங்க யூஸ் பண்ணதை விட சரவணன் டிஎம்கே அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்ல பாரு என்ன சொல்றாங்க பாரு, சங்கியா போய் கேட்டல அப்ப கூட திமுக தான் ஓட்டு போடுறாங்க. சரிங்க,
ஓகே, அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லயும் கோயம்புத்தூர்லயும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட போறாங்க சொன்னது. இன்ஃபேக்ட் டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய மகனே வந்து போட்டார். நான் ராமகிருஷ்ணாபுரத்துல போயிட்டு நான் வந்து தேவேந்திர குல வேளாளர்கிட்ட எல்லாம் பேசும்போது அந்த வீடியோவை அவரே கிருஷ்ணசாமியோட பையனே போட்டார். அதே மாதிரி டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள் நான் தேனியில எடுத்த வீடியோவை அவங்களும் போட்டாங்க. சோ என்ன பொறுத்த மட்டும் மக்கள் கிட்ட கேட்கும் பொழுது நான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவேன். அதே சமயத்துல என்னுடைய பயஸ் இருக்கக்கூடாது. அதனாலதான் என்னுடைய ஷீட்டை பாருங்களேன். என்னோட ஷீட்டை திருப்பி மக்கள் கிட்ட காமிச்சிங்கன்னா கூட இல்ல இந்த ஷீட் இல்ல, இந்த ஷீட்டை பாருங்க. இந்த ஷீட்ல பாருங்க, நான் பாஜகவுக்கு அவங்க வாங்கின சீட்டை விட கம்மியா தான் கொடுத்திருக்கேன். பாஜகவுக்கு அவங்க வாங்கின வாக்குகளை விட நான் கம்மியா தான் கொடுத்திருக்கேன். ஆப் வாங்கின வாக்குகளோட நான் ஜாஸ்தி தான் கொடுத்திருக்கேன். காங்கிரஸுக்கும் நான் அதிகம் தான் கொடுத்திருக்கேன். அந்த பயஸை ரிமூவ் பண்ணும் போதுதான் எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பேன். நான் சத்தீஸ்கர்ல 48ல இருந்து 50 சீட் தான் ஜெயிக்கும், பட் 50க்கு மேல போச்சு. மத்திய பிரதேஷ்ல 140 சீட் தான் ஜெயிப்பாங்க, 160க்கு மேல போச்சு. ஓகே, சோ என்ன பொறுத்த மட்டும் நான் வந்துட்டு as far as possible நான் பயஸை ரிமூவ் பண்றதுக்காக கொஞ்சம் அடிஷனலா மத்தவங்களுக்கு கொடுப்பேன். அதிமுகவுக்கு நான் கொடுத்த வாக்கு சதவீதம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் கொடுத்தது அதிகம், ஆனா அவங்க வாங்கின வாக்குகள் அதை விட கம்மி. நாம் தமிழருக்கு நான் கொடுத்த வாக்குகள் அப்படியே கரெக்டா வாங்கினாங்க அவங்க. ஓகே, ஏன்னா நம்ம என்ன மக்கள் கிட்ட என்ன வருதோ அதை அப்படியே பப்ளிஷ் பண்றோம். ஓகே, அதே சமயத்துல 2024 தேர்தலை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி தான் ஆச்சு. இப்ப பாருங்க 39 to 45, நான் ஆக்சுவலா 42 to 48 கொடுக்கணும்னு இருந்தேன். என்னுடைய ஒரிஜினல் எக்ஸிட் போல், இன்ஃபேக்ட் நானும் டெல்லி ராஜகோபாலும் எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, இந்த வாரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் 42ல இருந்து 42, அவர் சொன்ன 42 ஜெயிச்சுவாங்க பிஜேபி. நான் சொன்னேன் 42 to 48 தான் சார் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. ஆனா நான் 39 to 45 கொடுக்குற காரணம் -3 பண்ணிடுவோம். ஓகே, சோ அதனுடைய எஃபெக்ட் தான் நீங்க இப்ப இதுல பாக்குறீங்க. நானும் கொடுத்துருக்கலாம் 51 to 60, நானும் கொடுத்துருக்கலாமே, நான் கொடுக்கல. ஐ பிளேட் இட். அந்த பயஸை ரிமூவ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதா. இன்னும் நிறைய செஃபாலஜிஸ்ட் இப்ப இருக்காங்க, நிறைய பேர் உங்களுடைய ஒப்பீனியன்ல இன்னுமே பயஸ்டா இருக்காங்க பல பேர் நினைக்கிறீங்களா? அவங்க பயஸை காட்டி இந்த செஃபாலஜி யூஸ் பண்ணி மக்களுடைய மனநிலையை மாத்தி இவங்க ஜெயிக்க போறாங்க என்ற கருத்து உருவாக்கம் செய்து அவங்களுக்கு வாக்களிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? தேவையே இல்லைங்க. அதாவது அந்த மாதிரி பண்றதுனால எந்த விதமான லாபமும் யாரும் அடைய போறது இல்லை. ஓகே, நான் வந்து தினமலர்ல முதல் நாள் ரிலீஸ் பண்ண போல்ல, 2வது நாள் ரிலீஸ் பண்ண போல்ல அறிவாலயத்துக்கிட்ட இருந்து போட்டி வாங்கிட்டாமாங்க. ஓகே, 3வது நாள் வந்து கோயம்புத்தூர்ல வாக்கு சான்ஸ் இருக்கு அண்ணாமலைக்குன்னா அண்ணாமலையோட ஆதரவாளரா பேசுறாமாங்க. செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் வர போது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நான் சொல்றேன், பிஜேபி ஜெயிக்கணும், அண்ணாமலை ஜெயிக்கணும்னா 23% மேல வாங்கணும் அதிமுக அப்படின்னு, 20ல இருந்து 23% மேல வாங்கணும் அப்படின்னு. சி நம்ம பொறுத்த மட்டும் எனக்கு வந்து என்னுடைய மனசாட்சிக்கு உண்மையா நடந்துகிட்டா போதுங்க. நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களை பத்தி கேட்கல, உங்களுடைய நம்பர்ஸ் நாங்க பாத்துருக்கோம், அதை பத்தி கேட்கல. இன்னும் பல பேர் செஃபாலஜிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க, அதாவது பயஸ்டா, அதை பத்தி நான் வந்து கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட அவங்கள பத்தி நமக்கு தெரியாது. அவங்களோட நம்பர் ஸ்பீக்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, இப்ப ஆக்சிஸா இருந்தாலும் அவங்களோட நம்பர் ஸ்பீக்ஸ், இல்லைன்னா சி ஓட்டரா இருந்தாலும் நம்பர் ஸ்பீக்ஸ். என் நம்பர் ஆல்சோ ஸ்பீக்ஸ். நானும் அதுலயே போட்டிருக்கேன், நானும் வந்து தப்பு போயின்னு இருக்கேன். கர்நாடகால நான் ஒழுங்கா முதல்ல வந்து அக்டோபர் 2022 கரெக்டா 130 சீட் காங்கிரஸ் ஜெயிக்கும், 60 சீட் தான் பிஜேபி, 50 சீட் தான் ஜெயிக்கும்னு நினைச்சேன் பிஜேபி. ஆனா லாஸ்ட் மினிட்ல மோடியினுடைய எஃபெக்ட பார்த்து, அந்த இந்துத்துவ எஃபெக்ட பார்த்து பிஜேபிக்கு தவறுதலா நான் கொடுத்தேன். இவன் அது கூட நான் வந்து 2-3 சேனல்ல சொன்னேன், ஒருவேளை ஜேடிஎஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னா, ஏன்னா அந்த இடத்துல பிஜேபி இல்ல, சோ அந்த ரீடிங் தப்பு, மெத்தடாலஜி தப்பு. ஓகே, அந்த ரீடிங் அண்ட் மெத்தடாலஜி, ஏன்னா சாம்பிள் சைஸ் நம்மளுக்கு கம்மி தாங்க. எங்ககிட்ட வந்து கோடிக்கணக்கில் நான் சார்ஜ் பண்ணி யாரும் கொடுக்க போறது இல்லை. ஒவ்வொரு சாம்பிளும் எடுக்க பைசா செலவா போகுது, ரீச் ஆகணும்னா பைசா செலவா போகுது. ஸோ அதனால எங்ககிட்ட கோடிக்கணக்கில் பைசா கிடையாது, சாம்பிள்ஸ். ஸோ சில மெத்தடாலஜிலாம், சில அசம்ஷன்ஸ்லாம் தப்பு அப்படிங்கிற போது அதை கத்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது போகணும். சார் இப்பவே பார்த்தேன் பீகார் எலெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சிங்களா சார்? ப்ரிப்பரேஷன் சர்வேஸ்லாம் இல்ல, சர்வேலாம் ஒன்றும் ஆரம்பிக்கல, ஜஸ்ட் அனாலிசிஸ். ஒபினியன் அனாலிசிஸ் ஆன் எந்த பேசிஸ் சார்? சி அது வந்து அது சிம்பிள்ங்க.
அதாவது ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் ஃபட்டீக் வர்சஸ் சோசியல் கோயிலேஷன். சமூக கோயிலேஷன் வந்து என்டிஏக்கு சாதகமா இருக்கு. அதே சமயத்துல நிதிஷ்குமார் ஒரு ஃபட்டீக் ஃபேக்டர் இருக்கு. அதை தேஜஸ் எப்படி யூஸ் பண்ண போறாருன்னு பார்த்தப்பறம் தான் தெரியும். ஜன்சுராஜ் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா சார், அது வந்து பாஜகவுடைய வாக்குகளை தான் பிரிக்குது. காரணம் கேஸ்ட் காம்பினேஷன். அந்த கேஸ்ட் காம்பினேஷன் உதாரணத்துக்கு யாதவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், ஆர்ஜேடியுடைய ஓட் பேங்க்ல இருந்து இவருக்கு வரா ஜன்சுராஜுக்கு வராது என்று சொல்றாங்க. ஜன்சுராஜ் பார்ட்டி எமர்ஜ் ஆகுது, பாஜக தான் பின்னடைவு என்று ஒரு சிலர் சொல்றாங்க. இது உங்களுக்கு கருத்து சார்? இல்ல, டூ இயர்லி டு சே எனிதிங். அதாவது ஒரு சில இடத்துல ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க. இட் இஸ் டூ இயர்லி. அதாவது லாங் வே டு கோ. இப்ப நம்ம வந்து பீகாரை பத்தி பேசுற அளவுக்கு என்கிட்ட எனஃப் டேட்டா கிடையாது, என்கிட்ட எனஃப் ரிசர்ச்சும் பண்ணல. ஸோ அதனால ஜஸ்ட் டெல்லி எலெக்ஷன் விட்டு வந்திருக்கோம். ஸோ அதனால வந்து இப்ப சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை பீகார் எலெக்ஷன் பத்தி. 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக ஒரு சின்ன ஒரு சரிவு இருந்ததாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டது மோடியினுடைய இமேஜ். இப்போது அந்த இமேஜ் உங்களை பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, 2024 தேர்தலுக்கு முன்பு எப்படி இருந்த மோடி இமேஜ் அதை விட இப்ப கூடி இருக்கு, ஆரா அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோடியினுடைய இமேஜ் எப்போதுமே கரெக்டா தாங்க இருந்தது. 2024 தேர்தல்ங்கிறது ஒரு அபரேஷன். சில பொய் வாக்குறுதிகளை காங்கிரஸ் கொடுத்தது, சில தப்பான வியூகங்களை பாஜகவும் எடுத்தது, கரெக்டா போய் சேர்க்கல. எலெக்ஷன் வந்து பயங்கரமான வெய்ய காலத்துல நடந்தது. இது எல்லா காம்பினேஷனும் சேர்ந்து உங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு, ஒரு ஸ்லைட் பின்னடைவு ஏற்பட்டது. மோடியினுடைய இமேஜ் எப்போதுமே வந்து பாதிக்கப்படல. அவர் அப்படியே தான் இருக்காரு. அதான் ப. சிதம்பரம் சொல்றாருல, 303 எப்படி இருந்தாங்களோ அதே தான் 240 இருக்காரு, அப்படியே தான் இருக்காரு. அவர்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. பட் சுத்தி இருக்கிற விஷயத்துல பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்தை we have taken into consideration. இந்த ஹரியானா எலெக்ஷன்ஸ், மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ், டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இது எல்லாமே தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தறாங்க பார்க்கறீங்களா நாடு முழுக்க? இல்ல, கண்டிப்பா. அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த வெற்றிகள்லாம் ரொம்ப முக்கியமான வெற்றிகள் தான். இந்த வெற்றிகள்லாம் கண்டிப்பா இந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உற்சாகத்தை தான் ஏற்படுத்தும். 40க்கு 40 வென்றப்ப டிஎம்கேனுடைய தொண்டர்கள் வந்து இன்னும் கான்பிடண்டா தான் இருக்காங்க. ஸோ அதனால வந்து அதே மாதிரிதான் வெற்றிங்கிறது வந்து ஒரு கட்சிக்கு உற்சாகம் தான் கொடுக்கும். வெற்றிக்காக தான் எல்லா கட்சியுமே பாடுபடுறாங்க. வெற்றி நோக்கி தான் எல்லாரும் பாடுபடுறாங்க. அது வந்து இது தப்பு கிடையாது. இறுதியாக தமிழகத்தை பத்தி மட்டும் கேட்டு நினைக்கிறேன் சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய அரசியல் தான் இப்பொழுது மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கு. ஒரு அன்பிரடிக்டபிள் இருக்காரு விஜய், அவரை ப்ரெடிக்டே பண்ண முடியல. அது வாக்குகள் அதிகமாக வாங்குவாரா கம்மியா வாங்குவாரா, யாரோட அலையன்ஸ் போவாரு போக மாட்டாரு என்றதை தாண்டி உங்களை பொறுத்த வரைக்கும் விஜயனுடைய தாக்கம் என்பது அவருடைய வாக்கு என்னவாக இருக்கக்கூடும்? நீங்க வாக்கு சதவீதம் சப்போர்ட் பேஸ் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு 37-40 லட்சம் ஓட்டு வச்சிருப்பாரு. இன்னைக்கு இந்த 40 லட்சம் ஓட்டுங்கிறது 1 கோடியை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவர் பண்ணக்கூடிய பிரச்சாரம், அவர் எடுக்கக்கூடிய மெஷர்ஸ், கூட்டணி இதெல்லாம் தான் தீர்மானிக்கும். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு 37-40 லட்சம் ஓட்டு கையில வச்சிட்டு இருக்காரு. சார் அது அப்படின்னா 8 to 9% தான் சார் சொல்றீங்க. 8 to 9% இருக்குங்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நான் அதுதான் பாக்குறேன். நான் வந்து 20% 30% சொல்ல வரல. இது ஸ்டார்டிங்கே, இந்த ஸ்டார்டிங் 37-40 லட்சத்துல ஸ்டார்ட் பண்றாரு. இன்னும் அரசியல் பிரச்சாரமே ஆரம்பிக்கல. அவருடைய ஜஸ்ட் ஒரு மாநாடு வச்சிருக்காரு, அவ்வளவுதான் வச்சிருக்காரு. சோ இது இன்னைக்கு போ பார்க்கணும். இந்த 40 போலாம், இந்த 40 வந்து 1 கோடியாவும் போலாம். அது அவர் எடுக்கக்கூடிய, ஆனா இந்த ஸ்டார்ட் குட் ஸ்டார்ட். இருக்கிறது எந்த கட்சியுடைய வாக்குகளை அதிகமாக பிரிக்கிறார் விஜயனுடைய வருகையால்? யாருக்கு மிகப்பெரிய? எல்லாருடைய வாக்குகளும் பிரிப்பாரு அவரு. அதாவது அவருடைய மேக்சிமம் ஓட்டிங் ஏஜ் குரூப் வந்து 18 to 35 அண்ட் விமன். ஸோ இன்னைக்கு விமன் வந்து ஏடிஎம்கே இருந்து டிஎம்கேக்கு மூவ் ஆயிட்டாங்க 2024 எலெக்ஷன்ல. அந்த செக்ஷன் ஆஃப் விமன் வந்து they will go back to விஜய். ஒரு செக்ஷன் ஆஃப் யூத் வந்து will go to விஜய். அந்த செக்ஷன் ஆஃப் யூத் could have been with சீமான், could have been with பிஜேபி, could have been with டிஎம்கே. ஓகே, உடனே வந்துட்டு பிஜேபி வந்து எதுவுமே மூவ் ஆகாது, எல்லாம் மூவ் ஆகும். ஓகே, சோ அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண, ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய வாக்காளர்களை எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறாங்கிறதா இருக்கு. ஆக்சுவலா ஏடிஎம்கேக்கு ஓரளவுக்கு தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள் தான் நிறைய வாக்களிக்கிறாங்க. அப்படிங்கிற போது வயது முதிர்ந்தவர்கள் வந்து விஜய்க்கு பெரிய ஆதரவு கிடையாது. ஸோ அதனால ஒவ்வொரு செக்ஷனும் அஃபெக்ட் ஆகும்.
விஜய் எல்லா கட்சிகளுடைய ஓட்டையும் எடுப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு. பாஜக அதிமுக கூட்டணி இருந்தா மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும், பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகணும் என்று பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணி என்பது தேவையா? கூட்டணி தேவையா தேவையில்லையா அப்படிங்கறது தீர்மானிக்கக்கூடியது அந்தந்த கட்சிகள். என்ன மாதிரியான ஆள் வந்து தீர்மானிக்க போறது பாஜகவுக்கு பின்னாடி எது, பாஜகவுக்கு லாபம் எது? பாஜகங்கிறது வந்து ஒரு மேஜர் பிளேயர் கிடையாது. when I say மேஜர் பிளேயர் கிடையாது, நம்பர் 1 நம்பர் 2 பிளேயர் பிஜேபி கிடையாது. நம்பர் 3 பிளேயர் தான் இன்னைக்கு பிஜேபி. நம்பர் 3 பிளேயர் பிஜேபி. நம்பர் 4 பிளேயர் சீமா. ஓகே, சோ இது நடக்கக்கூடிய வந்து அசம்பிளி எலெக்ஷன். இந்த அசம்பிளி எலெக்ஷனோட நரேட்டிவே வேற மாதிரி மாறும். சோ கூட்டணி யாருக்கு தேவை? நம்பர் 1 கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க, நம்பர் 2 கட்சிக்கு கூட்டணி தேவை. அந்த நம்பர் 2 கட்சி கூட்டணி வேணும் முடிவு பண்ணாங்கன்னா யாரோட போகணுமோ போவாங்க, அவ்வளவுதான். நம்பர் 3 கட்சினால ஆட்சிக்கு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா 2026 கண்டிப்பா வர முடியாதுங்க. ஓகே, சோ நம்பர் 2 ஆட்சிக்கு வரணும்னா என்ன பண்ணுவோம்? அவங்க முடிவு, அது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நான் எதுங்க சொல்லணும்? ஓகே, யாருக்கு ஸ்டேக் ஜாஸ்தியோ அவங்க முடிவு பண்ணிட்டோம். நான் யார் சொல்றதுக்கு? நான் சொல்றதை கேட்டு நடத்த யாரும் நடக்க போறது இல்லை. நான் சொல்றது எங்க வீட்லயே கேட்பாங்களான்னு டவுட். இல்ல சார், தமிழக மக்கள்கிட்ட நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டும்போது 2024 தேர்தலுக்கு முன்னாடியே பேசியிருப்பீங்க. அப்போ பாராளுமன்றத்துல நாங்க வந்து மோடிக்கு வாக்களிக்கிறோம் என்று சொல்பவர்கள் 26ல நிறைய பேர் திமுக அதிமுக என்று சொல்வதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ 24ல் பாஜக வாங்கிய வாக்குகளை விட அதே வாக்குகளை தக்க வைக்க முடியுமா? எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தி நரேட்டிவ். இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. எஸ், என்கிட்டயே நிறைய பேர் இந்த தேர்தல் மோடிக்கான தேர்தல், அதற்காக நாங்க போடுறோம், 2026ல அப்ப பார்த்துப்போம் அப்படின்னாங்க. சோ அதை பார்த்துப்போம்னாங்க. சில பேர் வந்து 2026 ரெட்டையில வர்சஸ் சூரியன், அப்ப நாங்க ரெட்டையில போடுவோம்னு சொன்னாங்க. சில பேர் இல்ல பாஜக தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்க. ஓகே, சோ இனிமே வரக்கூடிய விஷயங்களை வச்சுதான் தீர்மானிக்குமே தவிர இப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, மீண்டும் அடுத்த முறை நீங்க எக்ஸிட் போல் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சந்திக்கலாம்னு நினைக்கிறேன் சார். நேரம் கொடுத்து பேசுனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.